சாட்சியா இருக்கிறாங்களா? கிறிஸ்தவ அல்லாத பிள்ளைகளை லவ் பண்ணிட்டு வந்த இவன். இப்போ லவ் ரொம்ப போற்றி புகழப்படுகிறது. இது இந்த மாதிரி காரியங்கள்ல சபைக்கு வளர்ச்சி கெடுகிறது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பிள்ளைகள் தேவ பக்திக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கிற பிள்ளைகளை உடையவர்கள் தான் கண்காணிகளா இருக்கணும் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைத்தது தனித்தல்ல, குடும்பமாய் கர்த்தர் இயேசு நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். மகிழ்ச்சியில் கவனமாக இருக்கணும். சொந்த குடும்பத்துல பிரச்சனை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பிரசனம் பண்ணா அவங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி குளிப்பா, வாய்க்கு வர்ற உள்ளத்துல வர்ற பாயிண்ட் வாய்க்கு வராது. நிறைய பாஸ்டர் அப்படிலாம் திணறான். கவனமா இருக்கணும். குடும்பம், ஊழியம், உங்க சபை நல்லா இருந்தா, இந்த ஃபெலோஷிப் நல்லா இருக்கையா, இந்த ஃபெலோஷிப் நல்லா இருக்கும். உங்க குடும்பத்துல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இந்த ஃபெலோஷிப் நல்லா இருக்கும். அது உங்களுடைய சொந்த குடும்பம் முக்கியமானது. 5ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவர் குடும்பத்தை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லி இருக்கிறது. இதுல கவனமாக நீங்கள் இருக்கணும். கணவன் மனைவியும் ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அற்பமான காரியங்களுக்கு சண்டை போடக்கூடாது. நான் என்னுடைய பிராயத்துல எனக்கு இப்ப 77 வயது, 58 வருஷம் ஊழியம் முடித்திருக்கிறேன். என்னுடைய சமீப காலங்களிலே நிறைய குடும்பங்களை நான் விசாரித்திருக்கிறேன். எங்க பாஸ்டர் ஜெயராஜ் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட சபையில், அந்த பாஸ்டர் பேர் சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபெமிலியரான பாஸ்டர். அவங்க வீட்டில் பிரச்சனை, நீங்க போய் அதை விசாரிங்கன்னு பாஸ்டர் ஜெயராஜ், இந்தியத்தில் இருக்கு இடைப்பாரி கொண்டிருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு போனேன், பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணின முடித்த பிற்பாடு அந்த போதகருக்கு நான் ஆலோசனை சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன அந்த மாதம் கூப்பிட்டேன். அவர் போதகர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? அவர் மனைவி அந்த சர்ச்சில் உள்ள ஒரு சிஸ்டர் மேல தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சிஸ்டர் மேல ரொம்ப நேரம் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். நேரம் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். தான் புருஷன் கையை ஒரு தட்டினான். அந்த சகோதரி எழுப்பி, ஓடி பாஸ்டர் கை வச்சுட்டே இருந்தா தான் உனக்கு சந்தோஷமா இருக்கணும், ஓடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவ ஓடிட்டான். இப்ப கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்துருச்சு. அது என்ன, ஒரு சிஸ்டர் மேல ரொம்ப நேரம் கை வைக்கிறது? கவனமா இருக்கணும். இவ்வளவு நேரம் நல்லா நடந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி நடக்கிறோம் முடிக்கிற எங்களுக்கு தெரியலையே அவசியம் தான். எல்லாரும் நிறைய சீக்கிரமா என்ன செய்யாத, கை வைக்காதுன்னு சொல்லி, அது வேற அர்த்தம்னால இதுக்கும் பொருந்தும். என்ன அப்படி ஒரு சகோதரி பாஸ்டர் தான் சொல்றேன், சகோதரிக்கு நீங்க ஆம்பளை மேல கை வைக்கிறது இல்லையே, பண்றீங்க அந்த கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்க கை வைக்க ஒரு ஏவுதல் இருக்குது, மாம்சத்துல இல்லை, உங்க உள்ளத்துல ஆள் ஒரு ஏவுதல் இருந்தா கை வச்சாதான் இந்த பொம்பளை சொல்லி சோகமாகணும் உனக்கு தெரிஞ்சா கை வை. இப்படி தலையில உச்ச தலையில கை வை. இங்க கை வச்சா அந்த வல்லமை உடம்பு பூரா இறங்கும். இங்க வைக்கிற கைய அப்படியே கொஞ்சம் இறக்கி தோல் மேல வச்சேன்னு வச்சுக்க, பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். உனக்கு போராட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் கொண்டாடி பார்த்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் கதையே வேற. நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு மட்டும் இவர் அடிக்கடி ஏன் போறாரு? அந்த வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி ஏன் போறாரு? எனக்கு தெரியல. இதெல்லாம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டாயா வந்தேன், வந்தா வருது, ஏன் வருது தெரியல. நல்லா கவனிக்கணும்.
நீ கிளம்பினாயிட்டா அவனுக்கு ஃப்ரீ லைசன்ஸா? விவாகம் மரணம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அப்படின்னா மனுஷனுக்கு உணர்ச்சியும் உணர்வுகள் எல்லா உணர்வுகளும் சாகிற வரைக்கும் இருக்கும். கவனமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். நம்மளை ஏகப்பட்ட கண்கள் நம்மளை பார்க்குது. மிக கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன, வீட்டுல மனைவிக்கும் புருஷனுக்கும் சந்தேகம் வரவே கூடாது. ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது, வர்ற மாதிரி நடக்கக்கூடாது. நான் பால் தான் குடிக்கிறேன், எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எங்க இருந்து குடிக்கிற பால்? எங்க இருந்து? பணமரத்தடியில இருந்து குடிக்கிறாரா? என்ன குடிக்கிறாரா? பால் குடிக்கிறார். நீ பணமரத்தடியில இருந்து பால் குடிச்சேன்னா நீ கண்டுபிடிக்கிறான் தான் ஊரெல்லாம் சொல்லுவான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கர்த்தருக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்குறவங்க முன்னால சாட்சியா இல்லைன்னா உன் பசங்கத்தை கேட்க மாட்டான். இந்த ஆளு கண்டுபிடிச்சி இருந்ததை நான் பார்த்தேன், இந்த ஆளு அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஸ்தாபனத்துல ஒரு 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 ரெக்கார்ட் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு சபையில பாஸ்டர் எங்களுக்கு தெரியாம நம்ம ஆர்கனைசேஷன் ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் பண்ணி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்போ அதையும் விசாரிக்கிறதுக்கு என்னதான் நான் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த வீட்டில் போனால் அந்த அம்மா தான் பாஸ்டமா இருந்துச்சு. அவரு பிள்ளைங்க 2 பையனுங்க, சின்ன பையனுங்க இருந்தாங்க. பயமா பாஸ்டர் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை பாஸ்டர், வெளியே இருக்காரு, எனக்கு அவசரமா பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ரெக்கார்டு இந்த மாதிரி சம்பந்தமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, மகனை கூப்பிட்டு டேய் வாடா, அவர் அந்த வீட்டில் இருப்பார், கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். பையனா இருந்தான். இந்த பையன் அந்த வீடு அவனுக்கு தெரியும். சின்ன பையன் தான், 7 வயசு பையன். அவன் வண்டி ஓட்டுற மாதிரி அப்படி வேகமா ஓடி அந்த வீட்டுக்கு போயிருந்தா அவர் அங்கதான் இருக்கார். இவனுக்கு தெரியுது அவர் அங்கதான் இருக்காரு. வீட்டில் இருக்கிற நேரம் அதை விட அதிகமாக அங்கே இருக்கிறார். அங்கே போன உடனே பையனை பார்த்தோன்னே இங்கே ஏண்டா வந்த நீ அப்படின்னு சத்தம் போட்டாரு. இல்லை மாஸ்டர் சொர்ணராஜ் வந்திருக்கிறார், உங்களை மம்மி உடனே கூட்டிட்டு வர சொன்னான். நான் இருக்கிறது நீ சொல்லாத, நீ போ, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாருங்க. அவன் நேரம் வந்தான். வந்துட்டு மம்மி டாடி அங்கே தான் இருந்தார், நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லாதேன்னு சொன்னாங்க.